ஆகவே தேவ ஆவியானவர் ஹெல்ப் பண்ணினார், உதவி செய்தார். அப்ப தூதன் போகும் பொழுது அவர் என்ன செய்தார்? பக்கத்தில் நின்றார். என்றால் அவர் அந்த பாத்திரத்தை தெரிந்தெடுத்து விட்டார். அதனால் அவருக்கு இப்பொழுது இவள் ஓம் என்று சொல்ல வேணும். இவள் என்ன சொல்ல வேண்டும்? இவள் சொன்னாள் அல்லவா, நான் உமக்கு அடிமை. அப்படி ஆக கடவுது. எனக்கு என்ன நடக்குதோ, என்ன சொல்லுவாங்களோ, கல்லறிவாங்களோ, கொல்லுவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ, நான் வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருப்பேனோ, அதை பற்றி பரவா இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. அங்கே போனால் எலிசபெத் வாழ்த்தினுடைய பிள்ளை துள்ளினது. எலிசபெத் இவளை பார்த்து தீர்க்க தரிசனமால் விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொன்னார். ஆகவே தேவன் சொன்னதுக்கு நீ கொடுக்க வேண்டிய மறு உத்தரவு ஆம் ஆண்டவரே, விசுவாசித்தேன். விசுவாசித்தவன் பாக்கியவன். எங்க விசுவாசிக்கிற? என்னுடைய உள்ளத்துல. நான் விசுவாசித்த உடனே அது உள்ளே வருகிறது. உடனே அவள் துதிக்க ஆரம்பிக்கிறாள். அதுதான் விசுவாசத்தின் மறு அடையாளம், அல்லது விசுவாசத்தின் பூரணம், அல்லது விசுவாசத்தின் கிரியை. நான் எதை விசுவாசித்தனோ அதை சொல்லி துதிப்பேன். அதுக்கு ஒரு பாட்டு வந்துடும், அதுக்கு ஒரு பாட்டு வந்துடும். நாம் அறிஞ்சிருக்கிற பாடல்களை ஏதோ ஒரு பாட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆவியானவர் தருவார். அதனால திடீரென்று நீங்க நினைக்காத பாட்டு உங்களுக்கு வரும். அது விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியை. அதுக்கு பிறகு நீங்க அந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க என்று சொன்னால் அது உங்களுக்குள்ள வந்துட்டு. இப்பொழுது வசனம் வந்த உடனேயே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வசனம் உள்ள வந்த உடனேயே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது வரைக்கும் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் ஒன்றும் அற்றவர்களாக. இப்ப நமக்கு தெரியும், கோழி குஞ்சு பொரிக்கிறது தானே, முட்டையில கறி இருக்கு. இந்த முட்டைக்கு என்ன வேணும்? மேல சூடு. அதாவது குஞ்சு தாய் என்ன செய்யணும்? தன்னுடைய சூட்டாலே அந்த கிட்டத்தட்ட 21 முட்டையை வைக்கலாம் ஒரு கோழிக்குள்ள. 21 முட்டை. இந்த 21 முட்டையை அந்த தாய் தன்னுடைய சிறகால என்ன செய்யுது? மூடி சூடாக்கி அதை என்ன செய்கிறது? கருக்கட்ட பண்ணுகிறது. ஆகவே இந்த முட்டை என்னத்துக்கு ஒப்பா இருக்கிறது? வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனா மனுஷ ரீதியாக நாம் வைக்கிற 21 குஞ்சு ஒரு நாளும் பொறிக்கிறதே இல்லை. பொறிச்சாலும் அந்த 21லையும் கடைசியா மிகிற போறது பாதியை மிஞ்சாது, எல்லாம் செத்து போயிடும். அநேக கூழ் முட்டை. ஆனா எங்க இருக்குது? சிறைக்குள்ளதான் இருக்கு, சூட்டுக்குள்ளதான் இருக்குது, ஆவியானுக்குள்ளதான் இருக்கு, சபையில இருக்கு. ஆனா கூழ் முட்டை தான், அது கூழ் முட்டை தான். அதை உடைச்சா என்ன வரும்? மாற்றம் வரும். அதால கூழ் முட்டையில கண்டா உடைச்சிருக்க சரியான கவனமா இருக்கணும். ஆனால் தேவ வசனம் ஒன்றுமே அவமாய் போகாத வசனம். எல்லாவற்றுக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. ஆக அந்த வசனம் நமக்குள்ள வந்த உடனேயே ஆவியானவர் நம்ம மேல நிழலிடுவார், நம்ம மேல சூடாக்குவார், கிரியை ஆரம்பிக்கும். வசனம் உள்ள வர வேண்டும், வசனம் உள்ள வர வேண்டும். நான் கேட்கிறதாலேயோ, அல்லது நான் வாயில வச்சுக்கிறதுனாலயோ, அல்லது நான் கையில சுமக்கிறதால பெரிய பைபிள் நல்ல கவரை போட்டு நல்லா மேல பரிசுத்த வேதாகமம் அடிச்சு அதுக்கு மேல சில ஒரு வசனத்தை போட்டு நான் தூக்கி தோல்ல சுமந்து கொண்டு திரிகிறதுனாலயோ எனக்குள்ள கிரியை நடக்க போறது இல்ல. இந்த வசனம் என்று எனக்குள்ள வருகிறதோ, அதாவது நான் எப்பொழுது இதை விசுவாசித்து என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் அசைவாடி அந்த கருவை உருவாக்கி அதை பிறக்க அந்த அற்புதத்தை நான் பெற செய்ய முடியும். சுகத்துக்கும் அதுதான் வழி. சுகம் பெற வேண்டுமா? அந்த வசனம் எனக்குள்ள வர வேண்டும். அந்த வசனம் வராட்டி எனக்கு சுகம் இல்லை. சும்மா கேட்காதீங்க சுகந்தாரம் சுகந்தாரம் கிடைக்காது. என்னால் வசனம் இல்லை. அந்த வசனம் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்ற வசனம் எனக்குள்ள என் ஆவியிலே வந்து விட்டது என்று சொன்னா, சும்மா இதுல அறிக்கை பண்றதும் அல்ல, ஜெப கூட்டத்தில் அறிக்கை பண்றதும் அல்ல. அது நாம் எல்லாரும் செய்வோம். என்னுடைய உள்ளான ஆவியிலே அந்த அறிக்கை இருக்க வேண்டும். உங்களுடைய தழும்புகளால் சுகமானேன் கர்த்தாவே. இது எனக்குள்ள வந்துட்டு என்று சொன்னால் அடுத்தது தேவ ஆவியானவருடைய கிரியை என் மேல வந்துடும். அவர் என் மேல அசைவாட ஆரம்பித்து விடுவார். என்றால் இப்பொழுது இந்த வசனம் கிரியை செய்ய வேண்டும். அவருடைய வசனம் எங்கேயோ அங்கதான் ஆவியானவர். அவருடைய வசனம் இல்லா இடத்துல ஆவியானவர் வந்து பிரயோஜனம் இல்லை. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், ஒன்றுமே செய்யல. ஏதாவது செய்தாரா? வேதம் சொல்வது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுவது. வெளிச்சம் உருவாச்சா? இல்ல. வார்த்தை வரும் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டே இருந்தார். இன்றைக்கு நம்மேல அதே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை எனக்குள்ளே என்னுடைய ஆவியின் என்னுடைய விசுவாசத்தில் உள்ளே புகுறும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளே சுகத்தை, பலத்தை, மாற்றத்தை, பரிசுத்தத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் எனக்குள்ளே கொண்டு வருகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை எங்கேயோ அங்கேதான் ஆவியானவர், அங்கேதான் அவருடைய கிரியை. வார்த்தை இல்லாத இடத்துல அவர் ஒன்றும் செய்ய முடியாது.
ஒருவேளை அவர் மேலால் அசைவாடினாலும் எதையுமே சாதிக்க முடியாது. என்றால் வார்த்தை இல்லை. ஆகவே அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அந்த வார்த்தை எனக்குள்ள இல்லாமல் போனால் தேவ ஆவியுடைய கிரியை இல்லாமல் போயிடும். நான் எப்பொழுதும் என்ன செய்வேன்? துதிக்கிறவனாய் அல்ல. வார்த்தை ஆவியை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்தார்? துதித்தார், மகிமைப்படுத்தினார், தேவனை புகழ்ந்து அவள் பாடல் அதை பாடுகிறார். தேவனை பார்த்து அநேக வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிக்கிறார். நீங்க வீட்டை போய் பார்த்துக் கொள்ளலாம். காரணம், அவளுக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு. அவருடைய வார்த்தை அவள் அப்படியே நம்பி பற்றி கொண்டாள். தேவாவியானவர் கிரியை செய்தார். சரியா 10 மாதத்துல இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். வேற எந்த அடையாளமும் தேவையில்லை. ஒரே ஒரு அடையாளம், விசுவாசம். என்னத்துல விசுவாசம்? அவருடைய வார்த்தையில. அதனால பேர் சொல்லி யாக்கோப்புக்கு ஒரு வார்த்தை வந்தது. யாக்கோப்பின் மேல் ஒரு வார்த்தை வந்தது. வார்த்தை தான் முதல் வர வேணும். வார்த்தை உள்ள வராம கிரியை இல்லை. நாம் 1000 வார்த்தைகளை அறிஞ்சிருக்கலாம், மனப்பாடம் கூட பண்ணிக்கொள்ளலாம். நல்லா யோசிச்சு கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு வயசனுக்கு எத்தனையோ வார்த்தை ஞாபகம். ஆனா ஏதாவது கிரியை இருக்குமா? உள்ள இல்ல. உள்ள இல்ல. அதெல்லாம் எங்க இருக்குது? வாயிலையும் இங்க இருந்து இங்க வருது, அவ்வளவுதான். உள்ளத்துல இல்ல. சிறு பிள்ளை. அப்ப நாமும் அப்படி இருந்தா நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். நமக்கும் அந்த வார்த்தை உள்ளே இல்லை. அதனால தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்த உடனேயே தம்முடைய தூதனை அனுப்பி மரியாதை ஏற்றுக்கொண்டு தன்னை அடிமை என்று அர்ப்பணித்த உடனே ஆவியானவர் அவளுக்குள்ளே வந்தவர் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினார். ஆகவே என்ன நடக்கிறது? ஒரு புருஷன் இல்லாமல், ஒரு மனுஷ வித்து இல்லாமல் ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நாம் புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, இரத்தத்தினாலும் அல்ல, மாம்சத்தினாலும் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்கள் தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். மறுபடி பிறத்தல் என்றால் என்னவா? தேவனால் பிறக்க வேண்டும். ஆவிக்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள், வார்த்தையை கொண்டு பிறந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு மாம்ச பிறப்பு தேவை. நிக்கதேமு கேட்டார், நான் என்னென்று மறுபடி பிறக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளா இருக்கிறேனே, நல்லா சாப்பிட்டு வண்டியும் தொந்தியும் நல்லா முன்னுக்கு பின்னுக்கு தள்ளி நிற்குது. இந்த வேளையில நான் இன்னொருக்கா தாய்க்குள்ள போய் பிறக்கிறது எப்படி? ஏன்னா மாம்சத்தில் உள்ளவனுக்கு அப்படித்தான் சிந்தனை. ஆண்டவர் சொன்னார், மாம்சத்துல பிறக்கிறது மாம்சம் ஐயா, ஆவியில பிறக்கிறது ஆவியா இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை நான் என்றைக்கு உள்ளத்துல விசுவாசிக்கிறேனோ உடனே நான் தேவனுடைய பிள்ளையார் பிறந்து விடுகிறேன். நம்ம பார்த்து நீங்க தேவனுடைய பிள்ளைகளான்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆமென் என்று தான் சொல்லுவோம். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்கன்னா 100க்கு 100 விசுவாசிக்கிறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்கன்னா 100க்கு 100 நம்புகிறோம். நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய பேர் பரலோகத்தில் இருக்கா? எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துக்கு போவாயா? போவேன். பரலோகத்தில் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாவற்றையும் நாம் முழுமையாய் நம்புகிறோம். ஆனா எதையுமே காணல. இதெல்லாம் எப்படி வந்தது? விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள இதை உள்ளே கொண்டு வந்துட்டு அசைக்க முடியாதது. இந்த விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாதது. இது எப்படி நாம விசுவாசித்தோம்? அவருடைய வார்த்தையை பார்த்தா நாம் விசுவாசித்தோம். அதே போலதான் எல்லா காரியங்களும், சகல வாக்குத்தத்தங்களும். ரட்சிப்புக்கு நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அதே ரட்சிப்புக்கு மட்டும் விசுவாசிக்கிறேன், மற்றவர்கள் விசுவாசிக்கிறீங்க. அப்ப எங்கேயோ தவறு நடக்குது. தவறு எங்க நடக்குது? நம்மளதான் நடக்குது. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? அடையாளம் வேணும். இதுதான் நம்ம பண்றது. அடையாளம் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தவரே பாக்கியவதி. அந்த விசுவாசித்த பாக்கியவதிக்கு அல்லது பாக்கியவானுக்கு என்னவா கிடைக்கும்? கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆக நாம் விசுவாசத்துடனே ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த விசுவாச வார்த்தைக்குரிய கிரியை அந்த விசுவாசத்தின் அவருக்குள்ளாக நடப்பிக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஆகவே விசுவாசத்துடனே உள்ள வந்தவுடனே அந்த கிரியை ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் அதை செய்ய ஆரம்பிக்கிறார். அது 10 மாசத்துக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், என்னுடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசத்திலே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆசீர்வாதத்துக்கா, சுகத்துக்கா, பரிசுத்தத்துக்கா, வல்லமைக்கா, எதுக்காக இருந்தாலும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் அப்படியே விசுவாசித்து எனக்குள்ளே அதை பெற்றுக்கொண்டு நான் அதை திரும்ப திரும்ப வாசிச்சு, அதான் சொல்லுது, இரவும் பகலும் என்ன செய்யட்டாம்? பிரியமா இருந்து தியானிக்கட்டாம். யோசுவா சொல்லப்பட்டிருக்கிறவன் வாயை விட்டு விலகுறான்னு சொன்னா எப்பவும் சொல்லு.
சொல்லு சொல்லு சொல்லு, வசனத்தை சொல்லிக் கொண்டே இரு. அடுத்து சொல்லுகிறது உன் இதயத்திலே பதித்துக்கொள் என்று சொன்னால் அதை உன் இதயத்தில் அப்படி ஏற்றுக்கொள். ஆகவே கையில இருக்க வேணும், வாயில இருக்க வேணும், இதயத்தில் இருக்க வேணும். அப்படி வார்த்தை எனக்குள்ளே வரும் பொழுது மாத்திரமே என்னுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் நான் நேசிக்கிற கனப்படுத்துகிற என்ன செய்கிறார், என் மேலே வந்து நிழலிட்டு அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என் மேலே அசைவாடுகிறார், பார்க்கிறார். வேதத்தில் சொல்லுகிறானே, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஏசப்பா சொன்னார், வந்து பார்க்கிறான், ஏதாவது இருக்கா அவனுக்குரிய சாமான். சுத்தி சுத்தி பார்த்தான், ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. பிசாசு வருகிறான் ஆண்டவரை நோக்கி, வந்து பார்க்கிறான், எனக்குரிய ஏதாவது இவர்ல இருக்கா, பாவக்காரியங்கள் எதுவுமே இல்லை. என்ன சொல்லுகிறான், எனக்குரியது ஒன்றுமே இல்லை உங்களிடத்துல. அவர் சொன்னார், அவனால என்ன ஒன்று செய்ய முடியாது. இப்பொழுது ஆவியானவர் தேவ பிள்ளைகளை நோக்கி வருகிறார், பார்க்கிறான், நமக்குரிய ஏதாவது இருக்காப்பா, என்ன வசனம் ஏதாவது இருக்கா, ஏன்னா நான் கிரியை செய்ய வேண்டும். பார்க்கிறான், எல்லாம் வெறும் கோதுகள், எல்லாம் வாயில தான் வச்சிருக்குது, கையில தான் வச்சிருக்குது. அல்லேலூயா ஆமென். நல்லா சுத்தி எல்லாம் நல்லா தான் இருக்கா, ஊர்தலுக்குள்ளே ஒரு வசனமும் இல்லை. அவர் வந்து பார்க்கிறார், எனக்குரிய ஏதாவது இருக்கா, ஏன்னா நான் கிரியை செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லை, போய்விடுகிறார். நாம் ஒன்றுமற்றவர்களாக, வெறும் வாயிலையும் கையிலையும் உள்ளவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் அற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். காரணம், நம்முடைய வசனம் நமக்கு உள்ளே போக வேண்டும், நம் உள்ளத்திலே நிலைக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது அதிகாரம் 232வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 6:7 வாசியுங்க. நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. என்னத்துக்காக அவன் சொல்லுகிறார், இதை நீ என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. அதனால நீ எழுந்திருக்கும் போதும், படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் என்ன செய், என்னுடைய வசனத்தை குறித்து நீ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்பா. ஏன்னா அப்பதான் அது உனக்கு உள்ள போகும். எங்க போகும், உள்ள போகும், உன்னில ஒன்றாக மாறும். அதை குறித்தே பேசு, அதை குறித்தே பேசு, அதை